Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 4/5/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2026 தேர்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி மே மாதம் நடந்து முடிந்து விட்டது. பேப்பர் எப்படி இருந்தது, பேப்பர்னுடைய அனாலிசிஸ், ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரிவ்யூ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வர்றோம். பேப்பர் பார்க்கும்போது ஓவராலாக ஈஸி டு மாடரேட், பயாலஜி ஈஸி, ஃபிசிக்ஸ் மாடரேட், கெமிஸ்ட்ரி மாடரேட். பேப்பர் வந்து ஆல்மோஸ்ட் 2024 விட கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது, 2025 விட ஈஸியாக இருந்துச்சு. இதுதான் வந்து ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக். இதன் அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கான கட் ஆஃப் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ்நாடு 92.5% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பு துறப்பு, ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். என்ன அப்படின்னா, இங்கே நான் கொடுத்துருக்கிற எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறது முழுக்க ப்ரெடிக்ஷன் மட்டுமே, இதுவே இறுதியானது கிடையாது. ஓகேங்களா? சரி, எப்படி இதை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க வந்து 2024 பேப்பர் மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் 2025 விட கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, 2025 விட கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்பிட்வீன் 24க்கும் 25க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 24 கட் ஆஃபையும் 25 கட் ஆஃபையும் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து இப்போ 2026க்கு கேட்டகரி வைஸாக என்ன கட் ஆஃப் இருக்கும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 92.5% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் அவங்களுடைய விருப்ப கல்லூரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். என்ன சார் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026க்கு அப்படின்னா, முதல்ல 2024 பற்றி பார்த்துடலாம். 2024 பேப்பர் ஈஸி. அப்போது ஓசி கேட்டகரிக்கு உங்களுக்கு 2024 651 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. 2026 க்ளோசிங் ரேங்க் என்னவாக இருக்கலாம், அதாவது 2025 டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன இருந்துச்சோ அதே சீட்டை இப்போவும் எடுத்துருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஓசிக்கு வந்து 1508. ஒருவேளை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ரேங்க் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாவில் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் போகிறாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த ரேங்க் மாறுபடும். அதனால் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய சேஃப் மார்க், அதாவது இந்த மார்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் சீட் எதிர்பார்க்கலாம். இந்த மார்க்கும் அதுக்கு மேலேயும் இல்லை, இதை விட கம்மியாக இருக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் இல்லை தேர்ட் ரவுண்டில் அடுத்தடுத்த ரவுண்டுகளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஓசி கேட்டகரிக்கு 2024 651 மார்க் க்ளோஸ் ஆச்சு. இப்போது 2026 ஓசி கேட்டகரிக்கு 1508 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அதுக்கு என்னுடைய சேஃப் ஸ்கோர், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சேஃபாக ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே போகணும் அப்படின்னா 620+ வச்சுருந்தீங்கன்னா சேஃப் மார்க். இது ஓசி கேட்டகரிக்கு. பிசி கேட்டகரிக்கு 2024 620 மார்க் க்ளோஸ் ஆச்சு. பிசிக்கு வந்து 3378 ரேங்க்கு 2025 இருந்துச்சு. இப்போது இதில் 2026 நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய கேண்டிடேட்ஸ் போகிறாங்க, எக்ஸிட் ஆகிடுறாங்க அப்படின்னா இந்த ரேங்க்கும் மாறுபடும். அப்போ பிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கான சேஃப் மார்க் 590 to 625.
பிசிஎம் கேட்டகிரிக்கு 2024 க்ளோசிங் ரேங்க் வந்து 611. 2026 உங்களுக்கு ரேங்க்கு வந்து 3770க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா பிசிஎம்முக்கு சேஃப் மார்க் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 592 620. எம்பிசி கேட்டகிரிக்கு 2024 602 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு. 2026 4484 ரேங்க்குள்ளே எம்பிசியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதே சீட்டு 2025 இருந்த அதே சீட் இருக்குது அப்படின்னா 4484க்குள்ளே நீங்கள் ரேங்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா யூ ஆர் சேஃப். ஆல் இண்டியா ரேங்க்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய கேண்டிடேட்ஸ் வெளியில் போகிறாங்க அப்படின்னா இந்த ரேங்க்கு மாறுபடும். சேஃப் மார்க் ஃபார் எம்பிசிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 580 சேஃப் மார்க்கை எடுத்துக்கலாம். 580 அண்ட் எபோவ் இருந்ததுன்னா சேஃப் மார்க் 605 வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் ப்ரெடிக்ட் பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்சி கேட்டகிரிக்கு 2024 530 மார்க் இருந்துச்சு. 2026 11,222 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க. உங்களுடைய ஃபஸ்ட் ரவுண்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணும் அப்படின்னா 500 அண்ட் எபோவ் 500 to 530க்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் சேஃப். எஸ்சிஏ கேட்டகிரிக்கு 2024 463 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. 2026க்கான ரேங்க்கு பார்த்தீங்கன்னா 15,895. இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னாலும் நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க. இப்போது எஸ்சிஏ கேட்டகிரிக்கு சேஃப் மார்க் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா 440 to 460. எஸ்டி கேட்டகிரிக்கு 2024 477 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. இப்போது சேஃப் ரேங்க் அதாவது 2025 எவ்வளோ சீட் இருந்ததோ அதே சீட் அப்படின்னா 15,806 சீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேங்க் மாறும். ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய கேண்டிடேட்ஸ் வெளியில் போகிறாங்க அப்படின்னாலும் இந்த ரேங்க் மாறும். அப்போ எஸ்டி கேட்டகிரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேஃப் மார்க் அப்படின்னா 450 450 to 475 இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப் மார்க். இந்த கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இறுதியானது கிடையாது. இதை வந்து திரும்பவும் நான் ஒரு தடவை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக டிஸ்க்ளைமராக கொடுத்துட்றேன். இந்த மதிப்பெண் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கும். அதை விட கம்மியாக இருந்தால் கிடைக்காதா சார் அப்படின்னா அதில் ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை கேண்டிடேட்ஸ் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டு கிடைக்குமா, இல்லை செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா, தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் டேட்டாஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த நாட்களில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை வந்து திரும்பவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரு டைம் போட்டுடலாம். அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற 4.5 lakhs இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கான கட் ஆஃப் என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கட் ஆஃப் என்ன, டீம்டு யூனிவர்சிட்டிக்கான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நீ அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நெக்ஸ்ட் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.